வாங்க. என்னங்க இது? என்னமோ தெரியாம நடந்து போன காரியத்தை மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்துறீங்களே. நான் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னத்த? எல்லாரையும் தன்னை போல நினைக்கணும். இவங்கெல்லாம் யாரு? நமஸ்காரம். இவர் ஒரு பத்திரிகை நிருபர். ஓஹோ, வணக்கம். வணக்கம். உட்காருங்க. நீங்க கிராமத்துல இருந்தது எத்தனை வருஷம்? 28. ரொம்ப நாளாதான் இருந்திருக்கீங்க கிராமத்திலேயே. கிராமத்துக்கு போறதுக்கு முன்னாடி அரண்மனையில இருந்தது எத்தனை வருஷம்? 36. 36 எழுதலையா? எழுதுறதுங்க. 36, 28, 64. அப்ப உங்களுக்கு வயசுதான் எத்தனைங்க? 16. ஐயோ, என்னங்க என்னென்னமோ சொல்றீங்களே. யார் சொன்ன? 7. இவரு சொன்னாரா? அதான் கேக்குறேன். அவர் என்னமோ சொல்றாரு, நீர் என்னமோ எழுதுறாரு. ராம ராம ராவண ராவண. ஏய், காலையா எடுத்த இப்போ பூடிச்சுக்க அளவு எடுக்கிறேங்க. பூடிச்சுக்கா எந்திரி போடு. என்னடா அது? கையெழுத்து போடணுங்க. இவ்வளவு வேணுமா? என்ன பனையப்பட்டி மிட்டாதாரு உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காரு. வருவாரு, பார்க்க முடியாதுன்னு போய் சொல்லு. கையெழுத்து கையெழுத்து போட முடியாது, போட. அப்பா என்னடா இது உபதிரவமா இருக்கு. இந்தாங்க, நீங்க ஒரு நாள் சாவகாசமா வாங்க. என்னது? போட்டு இருக்கிறது போதும். போட்டு நீங்க போயிட்டு சாவகாசமா வாங்க. ஏய், நீ யாரப்பா? உங்களுக்கு பாடி காட். பாடி காட்டா? உன் பாடிய யாரும் பயிலாங்கிட்ட கொண்டு போய் காட்டு. போங்க. ஏய், என்ன இது என் பின்னாலேயே சுத்துறீங்க? மேனேஜர் உத்தரவு. பேசாம போக மாட்டீங்க? சுசீலா, அம்மா எங்க? குதிரை சவாரி? ஆமா ஆமா, இன்னைக்கு தானே கடைசி நாள். நாளையில இருந்து போக முடியாதுல்ல? ஏமா? ஏன்? நாளைக்கு தம்பி துறைக்கு பட்டம் கட்டுறாங்க. நல்ல தம்பி பூபதிராய சேவக குணா சிம்மாசன பதிகாரோ. மதன கோபாலன், மதன கோபாலன், காதல் கீதங்கனு கானலோலன், மதன கோபாலன், காதல் கீதங்கனு கானலோலன், வானவண்ணன் ஞான கண்ணன், வானவண்ணன் ஞான
இப்போ உட்காருங்க. அப்படிதான் நீங்க எல்லாம் அப்படி போய் உட்காருங்க. இது என்ன கூத்து? கலை கூத்து. சிப்பி இருப்பாரு சிப்பி, அதுல பாட்டு கொட்டாங்கச்சி இல்ல, அதுலயே மிருதங்கம். நீ சொப்பனத்துல கூட பாத்துருக்க மாட்ட, உட்கார்ந்து கேளு. இது என்ன அநாகரிகம்? அநாகரிகமா? கிராம கலைகளுக்கு உயிர் கொடுப்பது அநாகரிகமா? உட்கார்ந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாரு. இப்படி உட்காருங்க. அப்படிதான் போங்க, உட்காருங்க. நீங்க வாங்க, கொஞ்சம் தள்ளுறீங்களா? உட்காருங்க. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இப்ப சரியா போச்சு. சும்மா உட்காருங்க. பரவாயில்லையா? இந்த பக்கமே வர்றது இல்லையே நீங்க? நான் அவ்வளவு பக்குவம் என்ன அடைஞ்சுக்கல. 10-15 வருஷமா நீங்க கிராமத்திலேயே இருந்ததுனால இந்த அரண்மனை ஆளுகளை கண்டால ஒரு மாதிரி அருவருப்பு. என்னத்துக்கு? அது பாட்டுல தலையில விழுந்து வச்சதுன்னா இன்னும் அது மறக்கலையா? மறப்பனா? பொம்முன்னு விழுந்துச்சே. என்ன இப்படி பாக்குற? அப்பா இருந்த துக்கம் உங்களை பார்த்த பிறகுதான் தீர்ந்தது. இப்போ என்னை எதுக்காக கூப்பிட்ட அதை மட்டும் சொல்லு. உங்கள் நன்மை கருதி சில வார்த்தைகள் சொல்லத்தான். என் நன்மையை கருதியா? சொல்லுமா, சொல்லு. நீங்கள் இப்போது ஜமீன்தாராகிவிட்டீர்கள். கிராமத்தில் உள்ள பழக்க வழக்கங்களை எல்லாம் அறவே மறந்து விட வேண்டும். கிராமம்தான் தேசத்துக்கு ஜீவநாடின்னு சொல்றாங்க. நீ என்னடான்னா கிராமத்தை அறவே மறந்துடுன்னு சொல்ற. சரி, இங்க எப்படித்தான் நடக்கணும்? அதிகாரத்துக்கேற்ற ஆடம்பரம் வேண்டும். அடக்கி ஆளும் ஆற்றல் அதிகமாக வேண்டும். சிரிக்கலாம், சிப்பந்திகளோடல்ல. விளையாடலாம், வேலைக்காரர்களின் குழந்தைகளோடல்ல. போதும், தெரிஞ்சுக்கிட்டேன். இனி நான் அப்படியே நடக்கிறேன். ஜமீன்தாரன் எப்படி இருக்க வேணும் தெரியுமா? படிப்பு இருக்க வேணும், படாடோபம் கூடாது. அடக்கம் இருக்க வேணும், அசடா இருக்க கூடாது. புத்தி கூர்மையா இருக்க வேணும், ஆனா போக்கில்தனம் கூடாது. அழகா இருக்க வேணும், ஆழ்மயக்கியா இருக்க கூடாது. நான் வர்றேன். ஜமீன்தாரணியா? ஜமீன்தாரணி. ஹலோ ஹலோ ஹலோ. ஓஹோ, என்ன உங்களை பார்க்கணுமா? யாரு? ராணிமா. அவளுக்கு வேற வேலை கிடையாதா? பார்க்க முடியாதுன்னு சொல்லு போ. வேலை இல்லாதவளுக்கு பேரு ராணி. போயிட்டியா?
ஏமா உனக்கு வேற வேலை இல்லையா? வந்துட்டா ஜமீன்தார பாக்குறதுக்கு. போமா. ஏன்பா, என்ன சங்கதி? என்ன சங்கதியா? கண்ணாடி உடைஞ்சு என் கண்ணே போயிட பார்த்தது. நல்ல வேலை தப்பிச்ச. என்னப்பா என்னென்னமோ சொல்றியே, ஜமீன்தார் இருக்காரோ? இருக்காரு, பார்க்க முடியாது போ அப்படின்னாரு. அக்கா சொன்னது சரியாத்தான் இருக்கு. சரி ஐயா, நான் வர்றேன். ஏய், என்னடா அது? அந்த கண்ணாடிய யாரோ உடைச்சு விட்டாங்க. இத ஒட்ட வைக்க போறேன். வை. ஆஸ்பத்திரியில இல்ல, இங்க எங்க வந்த? இங்க எங்க போன? இப்போ ராணி வா வா வா. ஐயோ, என்னங்க கதவை சாத்திட்டீங்க? நாம பேசுறத யாரும் கேட்கப்படாதுன்னுதான். நம்ம ரெண்டு பேரும் இப்படி தனியா இருக்கிறத யாராவது பாத்துட்டாங்கன்னா எப்படி முடியும்? கதவைதான் சாத்திட்டனே. இது சரியில்லை, நான் போறேன். என்னது போறியா? போ, அங்க போ. நான் போறேன். போ, நான் போயிடணும். போயிடுவியா? வேலை ஏத்து போய் தான் உன்னை கூட்டிட்டு வந்தனா? அங்க போ. போ, போ, நான் போ. போட்டேன். போ. உட்காரு. 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 நல்லா உட்காரு. போயிடுவான். புடி 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 கையில. ராணி, உல்லாசத்தோட 30 கையில உலாவும் உளுத்தன்னு நினைச்சு விட்டியா? என்ன பின்ன எதுக்கா கதவை சாத்திங்களா? கருத்தோட தான். அதிகாரத்துல இருப்பவங்களுக்கு ஆபத்தான சூழ்நிலை எப்பவும் உண்டு. அதுக்காக ஜாக்கிரதையா இருக்க வேணுமா இல்லையா? அல்லாமலும் உதவிக்கு உன்னை போல அன்புள்ளவங்க தேவை. நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே. பயம். வண்டு, இதுல ஏன்டா உட்கார்ந்த? இது நான் சேவிங்கி பண்ணினேன்னு நீங்க வந்துட்டீங்க, பயந்து மூடிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டேன். என்னங்க மனுஷனை போய் வண்டுன்னு கூப்பிடுறீங்க? சாதாரண வண்டாவன் சர்வண்டு. அவன் சின்ன பிள்ளையிலேயே என்னோடய இருக்கான். நான் அவனை தம்பின்னு கூப்பிட்டேன், கூடாதுன்னுட்டான். அப்புறம் எப்படிடா கூப்பிடுறதுன்னு சர்வண்டுன்னு கூப்பிடுங்கன்னு சொன்னான். இந்த சர்ங்கிறத தள்ளிட்டேன், வெறும் வண்டுன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். யாரா? என்னங்க? நிஜமா? சிச்சி, என்னது இது? சத்தம் போடாது.
யாரோட பேசிட்டு இருந்தீங்க? நம்ம பண்டு கூட தான். வேற யாரு? என்ன செய்றீங்க? அதான் பாக்குறிய செய்யறேன். இது என்ன அரண்மனையா பார்பர் ஷாப்பா? கலையம்மா கலை. 64 கலையில இது ஒண்ணு. 63 கலை எனக்கு தெரியும். இது தெரியாது, கத்துக்கிறேன். இது இல்ல போனா தெரியும். மனுஷன் காடா வந்து நிப்பான், கரடி ஆட்டமா தெரிவான். அழகு கலை இது. வா. என்னடா இது? எங்க காணோம்? யார தேடுற? ம்? அக்கா அக்கா, என்னம்மா? நல்ல தம்பி இருக்காருல்ல? ஆமா, அவர் ஜமீன்தார் ஆயிட்டாரு. அப்படியா? இந்த பாருங்களேன். சொப்பனபுரி புது ஜமீன்தார், நல்ல தம்பிக்கு பட்டாபிஷேகம், கூட்டத்தில் பெரும் குழப்பம். இது படிமா. சொப்பனபுரி ஜமீன்தார் நல்ல தம்பி அவர்களுடைய பட்டாபிஷேக வைபவத்தில் கிராம கலைகளுக்கு பரிபூர்ண ஆதரவு கொடுத்து கிராம மக்களை சரிசமமாக வரவேற்று உபசரிப்பதைக் கண்ட செல்வந்தர்கள் வெளியேறிவிட்டார்கள். ஜமீன்தாருக்கு மனைவியாக போகும் புஷ்பா, ஜமீன்தாருக்கு மனைவியாக போகும் புஷ்பா. ராணி, புஷ்பா கோபித்துக் கொண்டு கூட்டத்தில் இருந்து எழுந்து போய்விட்டாள். ஊரெல்லாம் இதே பேச்சுதான். கிராம மக்கள் நல்ல தம்பியை பாராட்டி பேசுகிறார்கள். அக்கா, நல்ல தம்பி ஜமீன்தார் ஆயிட்டாரே. நான் அப்பவே நினைச்சேன். நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? ஏம்மா? நன்கொடைக்காக தான். இப்ப வேண்டாம். ஏன்னா இப்பதான் புதுசா பதவி ஏற்றிருக்கிறாரு. அவர் அப்படிப்பட்டவர் இல்லக்கா. நீங்க பாருங்களேன், நான் எவ்வளவு நன்கொடை வாங்கிட்டு வர்றேன்னு. இன்றைய பேப்பரை பார்த்தீர்களா? பார்த்தேன் இந்த பாழா போன செய்தியை. எல்லாம் தலைகள் மாற்றம். வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டியவனுக்கு பதவி, பதவி ஏற்றவன் இன்று பஜனை பாடிக்கொண்டிருக்கிறான். ஆனாலும் அவருடைய நடவடிக்கை வேடிக்கையாத்தான் இருக்கு. வேடிக்கை இல்ல, வேதனை அம்மா இது. இந்த நிலைமை இப்படியே மாறாதிருக்குமானால் அரண்மனை, அகாரம், அந்தஸ்து எல்லாம் அழிந்து போய்விடும். ராணி புஷ்பா இருக்கும் வரை அந்தஸ்துக்கு ஒரு நாளும் அழிவு வராது. உங்கள் நல்ல மனதிலே தோன்றும் இந்த நம்பிக்கை நடைமுறையில் வந்தால் சந்தோஷம்தான். ஆனால் என்ன ஆனால்? அந்த பைத்தியத்தை திருத்த உங்களால் முடியவே முடியாது. முடியாது. ஏன் முடியாது? கண்டாரை கொல்லும் காரிகையில் வடிவழகு நிகழ்ந்தான். அண்டனி திண்டாடத்தையும் தேர்தல் என் பொன்முறையின் பிறந்தான். கண்டாரை கொல்லும் காரிகையில் வடிவழகு நிகழ்ந்தான். அண்டனி திண்டாடத்தையும் தேர்தல் என் பொன்முறையின் பிறந்தான். யார் இந்த ரெக்கார்டு வச்சது? நீங்க நாடகத்துல பாடின பாட்டு நான் கேட்கல. அம்மா, சாப்பாடு தயாரா இருக்கு. எனக்கு ஒண்ணும் தேவையில்லை, நீங்க போங்க. La 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 la.
மலதனில் ஒரு அழகுமையும் நடமது குறைவது பார். கலையுணர் மற்றும் கைத்திறம் நிலை பெறும் சிற்பச் சித்திரம். கலையுணர் மற்றும் கைத்திறம் நிலை பெறும் சிற்பச் சித்திரம். மலதனில் ஒரு அழகுமையும் நடமது குறைவது பார். அரசின் அழகின் அடிமை நான், அருள் புரி இன்பம் அடைய நான். அரசின் அழகின் அடிமை நான், அருள் புரி இன்பம் அடைய நான். அளவில்லா அன்பது நிஜமா, அண்டனை சொல் தவறுமா. அளவில்லா அன்பது நிஜமா. அண்டனை சொல் தவறுமா. அருகில் வா. அம்மா அம்மா, ஏதாவது கனவு கண்டீங்களா? நேரமாச்சு, குளிக்க வாங்க. மாமா, இங்கதான் யானையா? யானை மாதிரி இருங்க. ஏம்மா? இருங்க மாமா. இருந்தேன். ஓஹோ, சத்தமாடியானே. எங்க வந்த? துரைய ராணிமா கூப்பிடுறாங்க. வரேன்னு சொல்லு போ. மாமா மாமா, அந்த பொம்பளை என்ன முழிச்சு பார்த்துட்டு போறா. அவ கண்ணுல சதை வளர்ந்துருக்கு. என்ன இது? அரண்மனைன்னா அர்த்தமில்லாத சாமான்கள் இருக்கணும் போல இருக்கு. இது என்னடா கடியாரம்? இந்தாமா, இங்க வா. ராணி அம்மா கூப்பிடுறாங்கன்னு எங்கேயோ ஜவுளி கடைக்கு கூட்டி வந்துட்டியே. ஜவுளி கடையா? என்னன்னா இவ்வளவு துணி இருக்கு? இதெல்லாம் விக்கிறதுக்கு தானே? ஐயோ, விக்கிறதா? இதெல்லாம் ராணி அம்மா சேலைங்க. இவ்வளவுமா? ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு சேலைங்களா? ஆமா, நினைச்சப்போ ஒவ்வொன்னா எடுத்து கட்டிக்கிறாங்க. துணி பஞ்சம் ஏன் வராது? எவ்வளவு சேலைங்க? கிராமத்துல என்னடான்னா கட்டிக்கிறதுக்கு சேலையே காணும். இங்க நினைச்சப்ப ஒவ்வொன்னா எடுத்து கட்டிக்கிறாங்களாம். இல்ல கட்டுவீங்க கட்டுவீங்க. என்னம்மா ஜமீன்தார பாக்கு பண்ணீங்களா? ஜமீனா லட்சணமாவா இருக்கு. அம்மா, மேனேஜர் வந்து உங்க தாரகத்தை வாங்கிட்டு போயிருக்காரு. ஆமா ஆமா, அவசியம் வேண்டியதுதான். நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் செஞ்சுட்டேன். ரொம்ப சந்தோஷம். உங்களால எனக்கு இன்னொரு பெரிய உதவியாக வேணுமே. உதவியா? என்ன சொல்லுங்க. என் உயிரையே கொடுக்க சித்தமாயிருக்கேன். என்ன அது?
பல உயிர்களை காப்பாற்ற வேணும்னு நான் திட்டம் போட்டுக்கிட்டு அலையிறேன், உயிரை கொடுக்குறாராம். அது வேண்டாம், கொஞ்ச நேரத்துக்கு நான் என்ன கேட்டாலும் ஆமான்னு சொல்லிடணும். சரி சரியா? ஆமா. என்ன மேன், ரொம்ப நாளையா பாத்துக்கிட்டே இருக்கியே, இந்த ஜாதகத்தை பத்தி ஒண்ணும் புரியலையா? செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால இந்த கல்யாணம் நடக்கிறது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. நான் நினைச்சேன். என்ன நினைச்சீங்க? இந்த தம்பி துரைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கணும், இல்ல வேற எந்த பொண்ணு மேலேயாவது ஆசை வச்சிருக்கணும். ராணி வர சொல். இந்தா மேன், நீ மூட்டையை கட்டு, சாவகாசமா பாத்துக்கணும். சரிங்க. நமஸ்காரம். உன் பேர் தான் ராணியா? ஆமா. எது வரைக்கும் படிச்சிருக்க? 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். நிமிஷத்துக்கு எத்தனை வார்த்தை டைப் பண்ணுவேன்? 150. 50? 150? ஆமா ஆமா 50 தான். எங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை டைப் பண்ணுவா பார்க்கலாம். என்ன முழிக்கிற? ஒண்ணு இல்ல. மேல ஒரு டைப்பிஸ்ட் இல்லாம ரொம்ப வேலை கெட்டு போகுது, அப்படித்தானே? ஆமா. ஏன் இவருக்கு டைப்பிங் எல்லாம் தெரியுமே? தெரியும், வேகம் இல்ல. ஆமா. யார் அந்த பொண்ணு? இப்பதான் புதுசா டைப்பிஸ்ட் வேலைக்காக வந்திருக்கா. சேர்த்தாச்சா? இன்னும் இல்ல, டெஸ்ட் பண்றேன். அப்படியா? டைப் பண்ணி இருக்கிறது நல்லா இருக்குல்ல? ஆமா. அப்போ இந்த பொண்ணைய மேல டைப்பிஸ்டா வச்சுக்கலாமா? ஆமா. அப்ப அப்படியே செய். ஆமா. சரி. என்ன இது? நர்ஸுன்னா அன்பா ஆதரவா பேசுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே நோயாளிங்க கிட்ட. நானும் ஒரு நோயாளி தானே. தெரியும், உங்க நோய்க்கு மருந்து ராணி புஷ்பா கிட்ட இருக்கு. அங்கே நில்லுங்க. ஓஹோ, இதுக்குதான் வேலைக்கு வச்சுக்கிட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, கோச்சுக்காதம்மா, உன் உதவி ரொம்ப தேவை இருக்கு. கேளு, நம்ம ஜமீன் கிராமங்களை எல்லாம் சீர்திருத்தம் பண்ண வேணும். நீதான் இந்த கிராம சேவையில ரொம்ப பக்கமானவளாச்சே, அதுக்காகத்தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். நீ தப்பாக்குப்பா ஒண்ணு நினைச்சுக்காத. தப்பான எண்ணமும் உண்டு, அது எப்பவோ. சரி, விளையாட்டு வேண்டாம், விஷயத்தை கேளு. பசினித்தாம்பட்டிக்கும் புதூருக்கும் நீ போய் அந்த கிராமத்து ஆட்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு வரணும். மத்த 2 ஊருக்கும் நான் போறேன். என்ன? சரி. ஓ.
ஐயா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா? தண்ணியா? இரு வர்றேன். தம்பி இப்படி வாப்பா. உன் பேர் என்ன? என் பேரா பேரிக்கா. பேரிக்காயா? சரியான போய்க்கிறதா நீ. நீ வாப்பா. அவன் பேர் என்ன? அவன் பேரு கணபதி. அதுதான் குறும்பு. உன் பேரு? மீனாட்சி. உன் பேரு? அதுதான் சாந்தமா நீ பதில் சொல்ற. எங்க போறீங்க? வயக்காட்டுக்கு போறோம். உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்கப்பா? அவங்க எல்லாம் கருக்கல்லையே வயக்காட்டுக்கு போயிட்டாங்களே. நீங்களும் வயல்ல போய் வேலை செய்வீங்களா? ஆமா. ஆஹா. பள்ளிக்கூடத்துக்கு போறது இல்ல? பள்ளிக்கூடமா? அது எங்க ஊர்ல கிடையாதுங்களே. அப்படியா? இனிமே பள்ளிக்கூடம் வந்துடும். நீங்க போங்க. இந்தாப்பா குடி. ஜமீன்தார் ஜமீன்தார் சத்தம் போடாதே. அடியே அடியே, நம்ம எசமா வந்திருக்காரு, பாய எடுத்துட்டு வா. என்னங்க இது, இப்படி தனியா கிராமத்துக்கு வந்துட்டீங்க? ஏன் வந்தா? உங்களை எல்லாம் பார்த்து விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். என்னங்க? யாரப்பா அது? நம்ம ஜமீன்தார் சாமி. கும்பிடுறேனுங்க. யார் அது? என் பிள்ளைங்க. சாமி, ஜமீன்தார் வர்றாருன்னா கிராமமே அமக்களம் ஆயிருக்குமே. இந்தா பிள்ளை. சரிதாங்க. கிராமத்திலே எங்க பார்த்தாலும் பஞ்சமும் பத்னி தானுங்க. பாதி நாளைக்கு பச்சை தண்ணி தானுங்க ஆகாரம். எங்க அப்பன் நீங்க தான் கவனிச்சு நல்லது செய்ய வேணும். என்னால முடிஞ்சதையெல்லாம் கிராமத்துக்கு நான் செய்வேன், பயப்பட வேண்டாம். நான் வரட்டுமா? கொஞ்சம் இருங்களேன், ஏன்? குழந்தை உங்களை பார்க்க வேணுமா? ஓஹோ, கூப்பிடுங்க. அம்மா, நான் வந்துட்டேன்பா. எங்க காணோம்? அம்மா, நான் வந்துட்டேன். நேரமாச்சு, நான் வரட்டுமா? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. கும்பிடுறேனுங்க. இந்த பெண்ணுதான் என் குழந்தைங்க. ஓஹோ, ஏம்மா நீ வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒண்ணு இல்லைங்க. சும்மா சொல்லு, என்ன? வீட்டுல இந்த ஒரே ஒரு நல்ல சேலை தாங்க இருக்கு. முதல்ல வந்துட்டாங்க, அதுதானுங்க நேரமாச்சு. ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு சேலையா? கிராமத்துல என்னடான்னா கட்டிக்கிறதுக்கு சேலை இல்ல, இங்க நினைச்ச போது ஒவ்வொன்னா எடுத்து கட்டிக்கு வாங்கலாம் இல்ல. நான் வர்றேன். அம்மா, யாரம்மா நீ? என்ன வேணும்? ரொம்ப பசியா இருக்கு, கொஞ்சம் சோறு இருந்தா போடுறீங்களா? சோறா? இந்த கிராமத்திலேயே கிடையாது. வேணும்னா கொஞ்சம் கூடு இருக்கு, தரேன், குடிச்சிட்டு போ. சோறு கிடையாதா? சரி, இந்த கிராமத்துல என்னதான் விளையுது? நெல்லுதான் விளையுது. ஓடியாங்கோ ஓடியாங்கோ ஓடியாங்கோ. போனா வராது, போனா வராது, போனா வராது, ஓடியாங்கோ. ஏலம் போட போறோம், ஏலம் போட போறோம், எல்லாரும் வாங்கோ. ஓடி வாங்கோ, கேளுங்கோ, இஷ்டப்பட்ட விலைக்கு கேளுங்கோ. திருப்தி இல்லையான பணம் வாபஸ். சேலம் குண்டஞ்சு உறுதியானது. தொட்டில் கட்டுனா எரும மாட்டை போட்டு ஆட்டலாம், அவ்வளவு உறுதி. கேளுங்க, விலை 500 ரூபாய். அது 4 அணா வெட்டணும். ஏயா, இவ்வளவு நல்ல வேட்டி இருக்கே உனக்கு, ஏன் கேக்குற? கணக்கு பெரியவர பாருங்க, இப்படி 4 அணா தெரியும்.
இது என்னையாது புது மாதிரியா இருக்கு ஏலம் பைத்தியமா அப்படித்தான் இருக்கும் சும்மா இருப்பா. வாங்க. பனாரஸ் பட்டு போனா வராது, கும்பகோணம் ஜருகே, காஞ்சிபுரம் நைத்து, எட்டனா ₹1. ஏய்யா, நீ என்ன சேலை கட்டிக்கிற ஆம்பளையா? இல்லைங்க. இது ஏன் கேட்டீங்க? எட்டனா ₹1. இந்தா 3 தரம் கட்டிக்க. ஏய், உங்களுக்கெல்லாம் சும்மா 3 தரம். என்னவா நியாயம்? ஏம்மா பெரியவரே, பாத்தீரா? 2 வேட்டி, 2 சேலை, ஏழும் ₹1. ₹5. ஏய், உன்னை கேட்க சொன்னா பேசாம இரு. சேலும் ₹1, ₹2. ₹2, ₹2, 3 தரம். அப்பா இவரு நம்ம சொல்லாத. சும்மா இருங்கப்பா. யாரையா நீ? எந்த ஊரு? செருப்பெடு. செருப்படுப்பாராம்ல. 2 அணா. ஓ, 2 அணா. 3 அணா. 3 தரம். பணம் இப்ப வேண்டாம், அப்புறம் வாங்கிக்குவேன் எல்லாம். டேய், எல்லா செருப்பையும் எடுத்து வெளியில போடு. ஆட்டும் ஆளுக்கு ஒண்ணு எடுத்துங்க. போடுறா. அதான் போட்டேன். இந்தாமா இந்தாமா. சுசிலா, அந்த நெக்லஸ் பெட்டியாடு. அம்மா, அம்மா, சேலை நகை ஒன்னையும் காணோம். என்ன இது? அரண்மனைக்குள்ளேயே திருட்டா? திருட்டல்ல, தீவிரமாக திட்டம் போட்டு செய்த ஏற்பாடுதான். யார் அப்படி செய்தது? நாடோடியாக திரிந்து இன்று நாடாள வந்திருக்கும் நல்ல தம்பிதான் எல்லாவற்றையும் கிராமத்துக்கு கொண்டு போய் விட்டான். இரும்பு பெட்டியில் இருந்த அத்தனை பணம் காலியாகிவிட்டது. என்னால் நம்ப முடியவில்லை. பூமாரி போல் நடித்து நம்மை ஏமாளியாக்கி விட்டானே. இந்த நிலைமை நான் எதிர்பார்த்ததுதான். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கிராமத்திலேயே ஒரு அரண்மனை கட்ட ஆலோசனை செய்வதாக கூட கேள்வி. அதற்கு என்ன செய்வது? என்ன செய்வதா? ஜமீன் பதவி அவனிடமிருந்து பறித்து விட வேண்டியது. அது எப்படி முடியும்? சரி என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள், எண்ணி 1 மாதத்திற்குள் அவனை நன்றாக சட்டம் தெரிந்த நண்பர் ஒருவர் பம்பாயில் இருக்கிறார். அவரை இது விஷயமாக கலந்து ஏற்பாடு செய்து வரட்டுமா? என்ன சும்மா இருக்கிறீர்கள்? உங்களுடைய இளைய மனத்தால் தான் இவ்வளவு இடைஞ்சல்களும் ஏற்பட்டது. நான் பாம்பே போய் இதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து விட்டு வருகிறேன். ஆமா, ஜமீன்தாரு நிஜமாகவே நிலங்களை எல்லாம் புதுவாக்க போறாரா? என்ன பொய்யா? அதுக்காகத்தானே நிலங்களை எல்லாம் கணக்கெடுத்து சொன்னாரு. அவருக்கு எப்படி மனசு வந்தது? ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு இப்படி மனசு வந்ததேன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் இப்படி எல்லாருக்கும் மனசு வரலன்னு அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் எழுதி முடிச்சாச்சா? இதோ உங்க கையெழுத்து தான் பாக்கி. என்ன ஆச்சா? ஆயிருச்சுங்க. இனிமே உங்க பாடலாம் யோகம் தான். ஆமாங்க. ஏன் சாமி, என்ன இனிமே எங்ககிட்ட வரிகிரி வாங்க மாட்டேங்கிறாங்க. வரியா? நிலமே உங்களுக்கு சொந்தமாக போகுதுன்னா? நிலமா? ஆமா, இந்நேரம் ராணியம்மா
விடுதலை 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 அடிமையே என எவரும் இல்லை இனி விடுதலை 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 அடிமையே என எவரும் இல்லை இனி விடுதலை 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 உடல் பொருந்திடா எளிமையும் யுக்தி மேவாத பழமையும் உடல் பொருந்திடா எளிமையும் யுக்தி மேவாத பழமையும் மடமையால் நிகழும் அழிவையும் மதியில் வென்று மனிதர் என்ற நிலை பெற விடுதலை விடுதலை அடிமையே என எவரும் இல்லை இனி விடுதலை மாடிழைத்து வரும் ஏர்பிடித்து செடும்பயலிடித்து நெல் விதைத்து இரு மாடிழைத்து வரும் ஏர்பிடித்து செடும்பயலிடித்து நெல் விதைத்து மதித்து நீர் உண்ண வைத்தும் பயிர் வளர்த்தும் ஓடு மாற்று இடை மதித்து நீர் உண்ண வைத்தும் பயிர் வளர்த்தும் தேடும் சக்திக்கேற்ப உழைக்கவும் தேவைக்கான வசதி பெருக்கவும் விடுதலை விடுதலை அடிமையே என எவரும் இல்லை இனி விடுதலை விடுதலை அடிமையே என எவரும் இல்லை இனி விடுதலை 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 உழைப்பாளிகளே உத்தமர்களே இந்த ஊரும் இதன் சேரும் இனி உங்களுடையது அதனால் அதை அனுபவிக்கும் உரிமையும் உங்களுக்கே தருகிறார் நல்ல தம்பி இதோ உரிமை சாசனம் படிக்கிறேன் கேளுங்கள் சொப்பனபுரை ஜமீனுக்கு சொந்தமான காரூர் போரூர் பசிதீர்த்தாம்பட்டி ஆகிய 3 கிராமங்களிலும் உள்ள 3642 ஏக்கர் நிலங்களையும் கீழ்கண்ட சரத்தின்படி கிராம மக்கள் அனைவருக்கும் பொது சொத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது 1. அவரவர்களின் உழைப்பு சக்திக்கேற்றபடி நிலங்கள் பகிர்ந்து கொடுக்கப்படும் 2. கூட்டுப்பண்ணை காரியாலயம் ஒன்று நிறுவி அதற்கென 5 அங்கத்தினர்களை கொண்ட நிர்வாக கமிட்டி அமைக்க வேண்டும் இந்த அங்கத்தினர்கள் ஜனநாயக அடிப்படையில் கிராம மக்களிடையே இருந்து கிராம மக்களாலேயே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அங்கத்தினர்கள் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் 3. விளைபொருள்களை பொதுக்களஞ்சியத்திலே சேர்த்து அனைவரும் தேவைக்கேற்றளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் 4. விவசாயிகளுக்கு வேண்டிய உரம் விதை விஞ்ஞான கருவிகள் எல்லாம் கூட்டுப்பண்ணை காரியாலயத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் சமரசம் சமத்துவம் சகோதரத்துவம் என்னும் அன்பு கொள்கைகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட இந்த புது திட்டம் இந்த வருஷம் விளைச்சல் எப்படி இருக்கும் 1க்கு 3 பங்கு கிடைக்குங்க கிராமத்துல இந்த புது முறையை பத்தி எல்லாருக்கும் திருப்தி தானே பரம திருப்திங்க இந்த மாதிரி கூட்டு பண்ண வச்சு ஏழை குடும்பங்கள் எல்லாம் காப்பாத்துவீங்கன்னு சொல்லி நாங்கெல்லாம் சொப்பனத்துல கூட நினைக்கலீங்க ஊரெல்லாம் உங்களை பத்தி தாங்க புகழ்ச்சியா பேசிக்கிறாங்க கணக்கு பிள்ளை ஊர்ல பல பேர் புகழ்ந்தும் பேசுவாங்க பலர் இகழ்ச்சியாவும் பேசுவாங்க ஓடி போய் கொஞ்சம் கொடுக்காப்புளி இலையை அரைச்சு கொண்டா வா தா அவனையும் கூட்டிட்டு வா ஏன் அவனை அடிச்ச உங்களை திட்டுனா அதுக்காக அடிச்சேன் என்ன திட்டுனா கணக்குள்ள இந்தாங்க ஊரெல்லாம் என்ன பத்தி புகழ்ச்சியா பேசுறாங்க இல்லையா என்னான்னு தான் திட்டின நீ உங்களை நான் திட்டலன்னு உண்மையை சொன்ன அதுக்காக உதச்சிட்டான் உண்மையை சொன்னதுக்கா என்னதான் உண்மையை சொன்ன அதையா சொல்ல நீங்க என்னைக்காவது கோயிலுக்கு போயிருக்கீங்களான்னு அவன் மட்டும் இல்லைங்களே ஊர்ல எல்லாருமே அப்படித்தான் பேசிக்கிறாங்க எத்தனை பேரோட தான் நான் சண்டைக்கு போறது காத்தா யாருகிட்டையும் நீ சண்டைக்கு போக வேண்டியது இல்ல என்னான்னு பேசிக்கிறாங்க ஏழை எளியவங்க கிட்ட இறக்கம் காட்டி ஊரு க்ஷேமப்படணுங்கிற விஷயத்துல அக்கறை காட்டி எல்லாரும் இன்பமா வாழணும்னு வழிகாட்டின தம்பித்துறை கடவுள் பக்தி இல்லாம இருக்கிறாரேன்னு பேசிக்கிறாங்க
எனக்கா கடவுள் பக்தி இல்லை? எல்லோரும் வாருங்கள், நான் வணங்கும் கடவுள்களை காட்டுகிறேன். இதோ பார்த்தீர்களா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இன்னும் நான் சதா மனதில் வைத்து பூஜித்து வரும் தெய்வங்களையும் பாருங்கள். ஆகாத சரித்திர புகழ் தாங்கும் தெய்வங்கள், சமரசமாகிய நிலையடைந்தவர் தன்னலமற்றவர்கள். செத்தும் தாகாத சரித்திர புகழ் தாங்கும் தெய்வங்கள், சமரசமாகிய நிலையடைந்தவர் தன்னலமற்றவர்கள். முன்னால் முறிந்து கால் முடமாகிய ஆட்டை பரிந்தனைத்து துயர் தீர்த்தார். முறையே தவறிய மிருகப் பலிதனை முன்னின்றகற்றி உயிர் காத்தார். கருணை கடலாம் கௌதம புத்தர், கத்தறிவாளர் கருதும் சித்தர். அறிவில் வளர்ந்த அன்பின் வடிவம் அவர்தான் எந்தன் கடவுள். என்றும் சாகாத சரித்திர புகழ் தாங்கும் தெய்வங்கள், சமரசமாகிய நிலையடைந்தவர் தன்னலமற்றவர்கள். பாவிகளை ரட்சி தேடும் பரமபிதா, பாரோர் புகழ கேட்டேன் நெறிலினிதாய். இவர் பாவிகளை ரட்சி தேடும் பரமபிதா, பாரோர் புகழ கேட்டேன் நெறிலினிதாய். தேவதூதன் என்றும் மக்கள் சேவகன் என்றார். சித்திரவதை செய்ததினால் சிவன் இழந்தார். யேசுநாத சுவிசேஷபோதன். தமக்கென்று வாழாத தேகி காந்தி தாத்தாவெனோ இந்த தியாகி. தமக்கென்று வாழாத தேகி காந்தி தாத்தாவெனோ இந்த தியாகி. நமக்கென்ப அமைப்பில் நிர்வாகி, இந்த நாட்டின் தந்தை கர்மயோகி. தமக்கென்று வாழாத தேகி காந்தி தாத்தாவெனோ இந்த தியாகி. நம்ம ஐயா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நேரே கிராமத்துக்கே விட்டாரே, அது ஏன்? இங்க நடந்ததெல்லாம் தெரிஞ்சு போச்சா என்னமோ? குமரேசாமி, உங்கள் வாழ்த்து. சௌக்கியங்களா? என்னையா அது? கிராமமே ஒரு தினசா இருக்கு. நடனுடி பாவனை எல்லாம் ஒரே மாறுதலா இருக்கு. இந்த ஊரே போதை ஊர் ஆயிடுச்சா? அதெல்லாம் போன வருஷங்க. என்ன மேன அதெல்லாம்? அதுங்களா, முன்னையெல்லாம் போதையில ஆடுனாங்க, இப்ப ஆனந்தத்துல ஆடுறாங்க. நல்ல தம்பி, வெரி வெரி வெரி. போங்க. நன்றா இருக்கிறது உங்கள் நாடகம். ஊருக்கு உழைக்கிற உத்தமன், நாட்டுக்கு நல்ல தம்பி. தேரை பார் தேரை. நல்ல தம்பி, வெரி 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 வெரி. எரிபிடி தலைகிறார்கள், காமவெறி. ஏண்டி, இங்கே டைப் படிக்க வந்தாயா, ஜமீன்தாரை மயக்கி பணம் பறிக்க வந்தாயா? இந்தாமா, வார்த்தைகளை அளந்து நிறுத்து பார்த்து பேச வேணும், தெரியுமா? அது ஊருக்கு உபதேசம் செய்கிறாயே அப்போது, இது பிரசங்கம் அல்ல. பயப்படாதே ராணி. என்னமோ பெரிய அக்கிரமத்தை கண்டுவிட்டவள் மாதிரி சீறுகிறாயே. இங்க என்ன கண்டுவிட்டாய்? இன்னும் என்ன காண வேண்டும்? பட்ட பகல்லே கட்டி பிடித்துக் கொண்டு. குற்றம் என்ன அதிலே? அவள் என் காதலி. காதலி? ஏன் காதலை கண்டால் ஏன் இப்படி மிரளுகிறாய்? நான் இவளைத்தான் கல்யாணமும் செய்து கொள்ளப் போகிறேன். என்ன, அவளை கல்யாணம் செய்து கொள்வதா? என்ன அக்கிரமம் இது? அக்கிரமமா? காதலித்த பெண்ணை கல்யாணம் செய்ய மறுக்கும் கயவர்கள் உனக்கு பழக்கமான உல்லாசபுரியிலே ஏராளமாக இருப்பார்கள். நான்
பாடுபட்டு பிழைக்கும் ஏழைகளோடு பழகியவன். என் நெஞ்சிலே நீதியும் நேர்மையும் இன்னமும் இருக்குதே புஷ்பா. நான் என்ன செய்ய? ராணி என் காதலி, என் மனைவி. மனைவி வெட்கமின்றி கூறுகிறாயே. நல்ல தம்பி, உண்மையாகவே இவளை நீ கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாயா? கல்யாணம் ஆகிவிட்டது புஷ்பா. இருமனமும் ஒன்றானால் கல்யாணம் தானே. நன்றி கெட்டவனே, துரோகி. நீ யாரை வேண்டுமானாலும் கல்யாணம் செய்து கொள். ஆனால் என் வீட்டில் வேலை கமர்ந்த இந்த கண்ணியை இது என்ன அக்கிரமம்? இது ஜமீன் மாளிகையா அல்லது தெருக்கோடி சாவடியா? பூபதி, இது என் சொந்த விவகாரம். இதிலே நீ தலையிட வேண்டாம். போவழியே. மூடு வாயே. மகா யோக்கியன்தான். ஜமீன்தாரனை எடுத்து துன்புறுத்த நீ யார்? அதை கேட்க நீ யார்? மரியாதையாய் போவழியே. யாரை மிரட்டுகிறார்? நானும் புஷ்பா இல்ல. புஷ்பாவை அடித்த உன் கையை போங்க பக்கம். அடையா, யாரும் அடைய. நீ யார்? அடைய. பதவி ஏற்க தகுதி இல்லாதவன். ஒரு ஜமீன் நிறுவனம் நடத்தும் ஆற்றலோ அறிவோ இவனுக்கு கிடையாது. அந்தஸ்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளாமல் தனது வாழ்க்கையை நாடோடி போல் நடத்தி வந்தார். இவனது செயல்களைக் கண்டு நாடும் நகரம் சிரித்து பரிகாசம் செய்தது. ஒரு ஜமீன் மாளிகை சத்திரம் சாவடி போலாக்கி கடைசியாக நிலமெல்லாம் கிராமத்து மக்களுக்கே என்று சொல்லிவிட்டார். மதம், சாஸ்திரம், சம்பிரதாயம் இவற்றையெல்லாம் சிறிதும் மதியாமல் நடந்து வந்திருக்கிறார். இவனுக்கு சித்த சுவாதீனம் இல்லை என்பதற்கு இந்த செயல்களே போதும். இன்னும் சாட்சிகளும் உண்டு. டாக்டர் சார், இப்படி வாருங்கள். நீங்கள் தானே நல்ல தம்பியின் உடல்நிலை பரிசோதித்தது? ஆமா. என்ன தெரிந்தது? மூளை கொதிப்பு அதிகமாக இருப்பது தெரிந்தது. மூளை கொதிப்பு முற்றினால் பைத்தியமாக மாறலாம் அல்லவா? மாறலாம். சரி, நீங்கள் போய் உட்காரலாம். இந்தாமா, இப்படி வா. ஒரு நாள் இவர் ஏலம் போட வந்தாரே, ஞாபகம் இருக்கா? இருக்குங்க. இந்த 2 புடவையும் இந்த 2 வேஷ்டியும் தானே இவர் ஏலம் போட்டது. ஆமாங்க. நீ 2 ரூபாய் தானே கொடுத்த? அதுக்கு முத நாளுங்க. நீ 2 ரூபாய் தானே கொடுத்து வாங்கின? ஆமா. சரி, நீ போய் உட்காரலாம். இந்தாப்பா, நீங்க வா. இவரை நீ இதுக்கு முன்னால பாத்திருக்கியா? பாத்திருக்கேங்க. எங்க? கிண்டனார் காலட்சேபம் பண்ணும்போது பாத்திருக்கேங்க. அந்த கதையை பார்த்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? இந்த மாதிரி ஒரு மனுஷன் உலகத்துல இருக்காரேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கதையை பார்த்து ஜனங்கள்லாம் என்ன பேசிக்கிட்டு போனாங்க? இது என்ன பைத்தியக்காரத்தனம்னு பேசிக்கிட்டு போனாங்க. சரிதான், நீ போய் உட்கார். இப்படிப்பட்ட பித்தனுடைய நிர்வாகத்துல ஒரு ஜமீன் இருப்பது தவறு. ஆகையால் இந்த ஜமீனை காலஞ்சென்ற ஜமீன்தாரின் மகள் புஷ்பாவுக்கு சேரும்படி கமிட்டியார் உத்தரவிடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நல்ல தம்பி, நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டியது உண்டா? இல்லை. இல்லையா? நல்ல தம்பியை பேச சொல்லுங்க. ஐயா, பேச சொல்லுங்க. இப்படி நீங்கள் விசாரணை கமிட்டி முன்பு பேசாதிருந்தால் நிஜமாகவே பைத்தியம் என்று தீர்மானித்து விடுவார்கள். பேசுங்கள். அவருக்காக நான் பேசுகிறேன். அவருக்காக பேசுவதற்கு நீ யாரம்மா? நான் அவள் என் மனைவி. ஓ, அப்படியானால் தாராளமாக பேசலாம். நான் பேச வேண்டியது அதிகமா இல்லை. இந்த ஜமீன் நிர்வாகம் செய்யும் ஆற்றல் அவருக்கு இல்லை என்று பேசிவிட்டார்கள். காரணம் பல காட்டினார்கள். அவர் நிர்வாகம் சரியாக இருந்ததே என்று என்னால் சாட்சிகள் காட்ட முடியும். ஆனால் அந்த சாட்சிகள் இந்த சபை முன்னால் வர முடியாது. கரையில்லா ஏரிக்கு கரை இருக்கு அவர் நிர்வாகத்தில். ஆனால் அதற்கு கால் இல்லை, பேச வாயும் இல்லை. காடு கழனியாச்சுது, குளங்களுக்கு புதிய படிக்கட்டு, விளைச்சல் முன்னைய விட இரட்டிப்பு, பள்ளிக்கூடங்கள் புதிது. கிராமத்தார்கள் என்ன சொல்கிறார்கள்? அவரால் 2 நஷ்டம் ஏற்பட்டதாக சொல்கிறார்கள். ஒன்று அவர்களுக்கு முன்னால் இருந்த கவலை, இன்னொன்று அதனால் ஏற்பட்ட கண்ணீர். இந்த 2ம் இப்பொழுது அவர்களுக்கு இல்லை. இப்பொழுது சொல்லுங்கள், இவராய் கேட்டார்கள்? டாக்டர் ஐயா, ஆழ்ந்து சிந்தனை செய்யும் ஒருவனுக்கும் நீங்கள் சொன்ன அந்த மூளை கொதிப்பு ஏற்படலாம் அல்லவா? ஏற்படலாம். உட்காருங்க.
இந்தாமா இப்படி வா. நீ என்னமோ சொல்ல வந்து அவர் உன்னை தடுத்துட்டாரே, அந்த விஷயத்தை சபை முன்னால சொல்லிடு. ஐயாமார்களே, அவர் தர்ம பிரபு. அவரை பைத்தியக்காரன்னு சொன்ன நாக்கு அழுவி போயிடும். கிராமம் கிராமமா வந்து எங்கள் கஷ்டங்களை எல்லாம் பார்த்து கண்ணீர் வடிச்சாரு. ஒரு நாளே எங்க கிராமத்துக்கு வந்த போது கட்டிக்கிறதுக்கு சேலை இல்லைன்னு சொன்னோம். அதுக்காக ஏலம் போடுற மாதிரி சேலையெல்லாம் கொண்டு வந்து சும்மா கொடுத்துட்டு போனாருங்க. நீ போய் உட்காரம்மா. ஐயா இப்படி வாருங்கள். நான் கிந்தனார் காலட்சேபம் செய்யும் போது என்னை பார்த்திருக்கிறேன் அல்லவா? ஆமா. கதா ஆரம்பத்திலே என்ன சொல்லுவேன்? ஞாபகம் இல்லைங்க. கொஞ்சம் இப்படி வாங்க. கிந்தனார் கதையை கேட்டிருக்கிறேன் அல்லவா? கேட்டிருக்கேன். கதா ஆரம்பத்திலே நான் என்ன சொல்லுவேன்? நந்தனார் பக்தியிலே மோட்சம் அடைந்தார், கிந்தனார் படிப்பினால் சக்தி பெற்றார் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, நீங்கள் போய் உட்காரலாம். சபையோர்களே, கிந்தனார் காலட்சேபத்தை பற்றி இப்படி பல பேர் தப்பான அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார். கிந்தனார் என்பது கல்வியை அடிப்படையாக கொண்ட ஒரு வேடிக்கை கதை. அதை சொல்லுகிறேன், கேளுங்க. கிண்டல் சரித்திரமே கிண்டல் அல்ல, கிண்டல் சரித்திரமே கிண்டல் அல்லவே அல்ல, கிண்டல் சரித்திரமே கிண்டல் அல்லவே அல்ல, கிண்டல் சரித்திரமே கிண்டல். ஆதனூரிலே ஆதி திராவிட வகுப்புல நம்ம கிந்தன் பிறந்தான். பிறந்து வளர்ந்து அங்க ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துல படித்துக் கொண்டு வருகிறான். கிந்தனுக்கு பட்டணத்துல போய் படிக்க வேண்டும், உத்தியோகம் பெற வேண்டும் என்கிற ஆசை. தன்னுடைய சிநேகிதர்களை எல்லாம் அழைத்து அழைத்து அழுத்து போய்விட்டான். பக்கத்திலே இருக்கிற திருப்பங்கூர் வரைக்கும் என்னோடு வாங்க, அங்க போய் திருப்பங்கூர்ல போய் என்னப்பா தெரிஞ்சுக்கிறது? போயும் போயும் அங்க ஒரு பிள்ளையார் போயிருக்கு. அந்த பிள்ளையாருக்கும் தும்பிக்கை உடைஞ்சு போய், இந்த தும்பிக்கை இல்லாத பிள்ளையார கும்பிடுறதுக்கு இங்க இருந்து 10 மைல் தூரம் போகணுமா? இங்கேயே கும்பிட்டுக்கிறலாமே அப்படின்னு சொன்னான். கிந்தன் சொன்னா, அடையப்பா நான் பிள்ளையார கும்பிடுறதுக்கு கூப்பிடல, நம்ம எல்லாம் பட்டணத்துக்கு கொண்டு சேர்க்குதே அந்த ரயில் வண்டிய பாக்குறதுக்காக கூப்பிட்டேப்பா அப்படின்னு சொன்னான் கிந்தன். உடனே எல்லா பையங்களும் ஒத்துக்கொண்டு கிந்தனோட நடந்தார்கள். நடந்து திருப்பங்கூரிலே ரயில்வே ஸ்டேஷனை வந்து அடைந்தார்கள். இன்னும் ரயில் வரவில்லை. சரி, உள்ளேயே போய்விடலாமே அப்படின்னு எல்லா குழந்தைகளுமாக அங்க பக்கத்துல போனா, அந்த வாசலிலே டிக்கெட் கலெக்டர் நிக்கிறார். யாரா நீங்க? சாமி, நாங்க ரயில பார்க்க வந்திருக்கோம். சரி, வெளியிலேயே நின்று பாருங்களேன். இல்ல சாமி, உள்ள போறோம். முடியாது அப்படி என்று சொன்ன உடனே கிந்தனுக்கு வருத்தம் வந்து, அடடா ரயில பார்க்க விட மாட்டான் போல இருக்குதே. மலை போலே டிக்கெட் கலெக்டர் தடுத்து நிற்கிறான். புது சூட்டும் ஹேட்டும் போட்டு மலை மலை போலே டிக்கெட் கலெக்டர் தடுத்து நிற்கிறான். இப்படியாக நம்ம கிந்தன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் போதே வந்து விடுகிற ரயில். பார்த்தான் ரயிலை, ஆனந்தம் தாங்க முடியவில்லை. என்ன செய்தான்? கரகர கரவென சக்கரம் சுழல கரும்புகையோடு வருகிற ரயிலே, கரகரவென சக்கரம் சுழல கரும்புகையோடு வருகிற ரயிலே, கனதனவான்களும் ஏறிடும் ரயிலே, கனவேகத்தோடு போகிற ரயிலே, ரயிலே 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 ரயிலே, மறையவரோடு பல்லு பறையறை ஏற்றி மதபேதத்தை ஒழித்திட்ட ரயிலே. ஏ ரயிலே, எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் எங்கள் தேசத்திலே
தீண்டாமையை ஒழிக்க எவ்வளவோ பாடுபட்டும் இன்னும் தீண்டாமை அறவே ஒளிந்த பாடில்லை. இப்பேற்பட்ட பெரும் அருமையான காரியத்தை, கஷ்டமான காரியத்தை, மனிதர்களாலே முடியாத காரியத்தை மரக்கட்டையாகிய நீ வந்த அன்றைக்கே செய்துவிட்டாய். சகல ஜாதியார்களையும் ஒரே பெஞ்சில் ஒன்றாக உட்கார வைத்த பெருமை உன்னுடையது அல்லவா? தேச தேசம் சுற்றி காட்டிடும் ரயிலே, திருவேன்றம் விட்டு புறப்படும் ரயிலே. ரயிலே, காசி எங்கே, கன்னியாகுமரி எங்கே, சென்னை எங்கே, டெல்லி எங்கே? நினைத்த மாத்திரத்தில் சொற்ப செலவில் எங்களை ஊர் ஊராக கொண்டு சேர்க்கிறாய். வியாபாரத்தை விருத்தி செய்தாய். எங்கள் தேசத்திலே எங்கள் முன்னோர்கள் நீ வருவதற்கு முன்னே காசிக்கு போக எண்ணி கட்டை வண்டியிலே கட்டிச்சோர் கட்டிக்கொண்டு 8 பேராய் புறப்பட்டு போவார்கள். திரும்பி வருவது 2, அதுவும் வேகமா மாடு. தண்டவாளத்தின் மீதே ஏறி தாண்டவமாடிடும் ஆண்டவன் நீயே. ஏ ரயிலே, ஆண்டவனுக்கு சமானமாக கூட சொல்லலாம். எப்படி? ஆண்டவனுக்கு உள்ளவனிடத்திலும் இல்லாதவனிடத்திலும் ஒரே அன்புதான். அத போல நீ டிக்கெட் உள்ளவனை ஏத்திட்டு போற, இல்லாதவனை ஏத்திட்டு போறே. இந்தியாவுக்கு ரமணியமாக வந்த ரயிலே, 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 ரயிலே. இப்படி ரயில பார்த்து இவன் ஆனந்தப்பட்டுக்கிட்டு இருந்ததும் மத்த பையங்கள்லாம், அப்பா ரயில பார்த்தாச்சு, வா போகலாம் என்று கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள். நம்ம நந்தனார் சரித்திரத்திலே ஒரு வேதியர் இருந்தாரு, அத போல கிண்டன் சரித்திரத்திலே ஒரு வாத்தியார் இருக்கிறாரு. அந்த வாத்தியார் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. சார், யாரானே? நான் தானுங்க கிண்டே. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லதுக்கு வந்திருக்கேன். விஷயமா? என்னடா விஷயம்? சொல்லு கேட்கிறேன். சென்னை என்றொரு தலைமிரு கூதாம், அங்கே சென்ற பேருக்கு செலவும் வரவும் அதிகமாகுதாம். சென்னை தலைமிரு கூதாம், போய் வர கொஞ்சம் பொருளை தாருமே, உங்கள் பூசு காலை போட்டினே கண்ணால் பாருமே. ஐயனே, சென்னை என்றொரு பயமில்லாதன் எதிரே இனிமேல் இல்லாதே அதை சொல்லாதே மனப்பயலே. நீ பட்டணம் என்று சொல்லப்படுமோடா, சொல்லப்படுமோடா, புகப்படுமோடா அடப்பயலே. பட்டணம் என்பதை விடு, பழைய சோத்தை சாப்பிடு, இந்த பட்டி காட்டில் படித்திடு, நல்ல பையன் நல்ல பேரெடுத்திடு மனப்பயலே. நீ பட்டணம் என்று சொல்லப்படுமோடா, சொல்லப்படுமோடா, புகப்படுமோடா அடப்பயலே. பட்டணமாம் இல்ல, பட்டணம். ஏய், போய் சேரியில வேலை ஏதாவது இருந்தா பாருன்னு சொன்னார். கிண்ணன் வருத்தத்தோட வீட்டுக்கு வந்தார். தகப்பனார் மகனை பார்த்து, அட மகனே, நீ பட்டணத்துல போய் படிக்கணும்னு சொல்றியாமே, நியாயந்தானா நீ சொல்லு, நியாயந்தானா நீ சொல்லு, நல்ல நாகரீகம் நம்ம ஜாதி கடுக்குமோ, நியாயந்தானா நீ சொல்லு, நல்ல நாகரீகம் நம்ம ஜாதி கடுக்குமோ, நியாயந்தானா நீ சொல்லு. காடுங்கரை உழுது பொழைப்பு, அது கடவுள் நமக்கு அளித்த அமைப்பு. கரை உழுது பிழைப்பு, அது கடவுள் நமக்கு அளித்த அமைப்பு. கையில் ஏழெழுத்தாணி போல் அடிப்பு, மிக்க ஏத்தமான ஜாதிக்காம் அந்த பொறுப்பு நியாயம்தானா நீ சொல்லப்பா. அப்படி சொல்ல வேண்டாம். படித்தவங்களே தீண்டப்படாதவங்கன்னு இந்த உலகம் சொல்றது கிடையாது. ஆகையினாலதான் பெரியவா சொல்லிருக்கா, கல்வியை போல் ஒரு செல்வமுள்ளதோ காண வேணும் ஜெகத்திலே. முன்னுக்கு வந்தவங்க இருக்கலாம், அத போல நான் சொல்லுவாப்பா.
அட மகனே, அவ்வளவு தைரியம் இருந்தா நீ போய்க்கு வாடான்னாரு. இப்படி தகப்பனார் விடை கொடுத்த உடனே பட்டணத்திற்கு ஓடி போகிறான். பட்டணத்தை அடைந்த கிந்தன் பல இடங்களை சுற்றி சைனா பஜார்ல வந்து இறந்தான். அங்கே ஒரு வண்டி, அதுல கொஞ்சம் விளையாட்டு சாமான், இதையெல்லாம் வச்சுக்கொண்டு ஓரண்ணா ஒன்றேண்ணா ஒன்றேண்ணா ஓரண்ணா ஒன்றேண்ணா ஒன்றேண்ணா ஓரண்ணா ஓரண்ணா ஒன்றேண்ணா ஒன்றேண்ணா ஓரண்ணா ஒன்றேண்ணா ஒன்றேண்ணா ஓரண்ணா சீப்பு கண்ணாடி சீமிழி சேப்டி ரேசர் சிகரெட்டு கேஸ் தப்பி ஓரண்ணா சீப்பு கண்ணாடி சீமிழி சேப்டி ரேசர் சிகரெட்டு கேஸ் தப்பி ஓரண்ணா சோப்பு சுனோ பவுடர் காப்பி கோப்பை தட்டு சேப்டி பின் டஜனட்டை ஒன்றேண்ணா சோப்பு சுனோ பவுடர் காப்பி கோப்பை தட்டு சேப்டி பின் டஜனட்டை ஒன்றேண்ணா இதெல்லாம் ஓரண்ணாங்க அதெல்லாம் ஒன்றேண்ணா 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 ஓரண்ணா. அங்கே அவங்கிட்ட போய் கேட்டாங்க, ஐயா ஹைஸ்கூல் எங்க இருக்கு? அவனுக்கு எங்க தெரியும் ஹைஸ்கூலை பத்தி? ஐயா ஹைஸ்கூல் எங்க இருக்கு? ஐயா ஹைஸ்கூல் எங்க இருக்கு? ஏ ஐயா ஹைஸ்கூல் எங்க இருக்கு அப்படின்னு கத்துனாங்க. இது ரிக்ஷாக்காரன் காதுல விழுந்துட்டு விடுவானா? ஹைஸ்கூலா தெரியும் அப்படின்னு வண்டியை எடுத்துக்கணும் ஓடி வந்துட்டான். ஏய் போடா ஐயா, வழக்கமாக என் வண்டில தாண்டா ஏறுவாருன்னு இன்னொருத்தன், நைனா நான் வரேன் நைனா அப்படின்னு இன்னொருத்தன், போறான்னு இன்னொருத்தன், இப்படி 10 பேர் வந்துட்டான். 10 பேரு வண்டியை இழுத்து கொண்டு வந்து நிக்கிறான். நடுவுல கிந்தன் நிக்கிறான். கிந்தனுக்கு ஆனந்தம் தாங்க முடியல. அடா 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 அடா, பட்டணத்துல இவ்வளவு பெரிய தர்மம் நடக்குது. ஹைஸ்கூலுக்கு போகணும்னு சொன்ன உடனே என் வண்டியில ஏறு ஓ வண்டியில ஏறுன்னு அடாடா அப்படின்னு சொல்லி அங்க வந்திருந்ததுல புது வண்டியா பார்த்து ஏறி உட்கார்ந்துகிட்டான். அவனும் இஷ்டக்குனே போனான். இஷ்டு என்ன பாஷையா தெரியல, இழுத்துன்னு சொன்னாங்க புரியாது. அவளுக்குள்ளே ஒரு தனி பாஷை இருக்கு. ஏய் என்னடா நேத்து உன்னை காணா? அது இல்லைனா நேத்து பஸ்ட் நேத்து மூஸ்கா இருக்குன அது ஜல் குடிச்சு போயிடுச்சு. யாருக்கு தெரியும் அர்த்தம்? பச்சை தண்ணி எடுத்து முகத்தை அலம்பிக்கிட்டானா அது ஜலதோஷம் குடிச்சுக்கிட்டான். ஜலதோஷம்ங்கிறத அப்படி அமைக்கி ஜல்புன்னு வச்சிருக்கான். இப்படியே இஷ்டுக்குன்னு எங்க கொண்டு வந்தான்? காலேஜ்ல கொண்டு வந்து விட்டுட்டான். உடனே கிந்தன் கீழே இறங்கி, அப்பா நீ இல்ல தியாகி, என்ன உபகாரம் பண்ற நீ உலகத்துக்கு, உனக்கு பெரிய நமஸ்காரம். சரி என்னன்னா துட்டு துட்டா? ஐயோ அதை நான் பார்த்ததே இல்லையே. நான் பெரிய மனுஷன் மாதிரி வண்டியில ஏற்கனவே வந்தேன், சட்டையாவது கயட்டு. சரி அப்படி என்று சட்டையை கலட்டி கொடுத்தான். ரிக்ஷாக்காரன் போயிட்டான். 2 நாட்களாக வாயுவையும் சுத்த ஜலத்தையும் அருந்திக் கொண்டு வாசலிலேயே இருக்கிறான் கிந்தன். 3ஆம் நாள் அங்கே அந்த பிரின்சிபால் வந்தார். இன்னாரென்று தெரிந்து கொண்ட கிந்தன் என்ன செய்தான்? காலை பிடித்துக் கொண்டான். தன்னை காப்பாற்ற வேண்டும் என்றான். கிந்தன் காலை பிடித்துக் கொண்டான். மூலமெந்த மத யானைக்கு முன் வந்த மாலுக்கு நிகர் பிரின்சிபாலை தரையில் விழுந்து காலை பிடித்துக் கொண்டான். அந்த பிரின்சிபால் ரொம்ப இரக்கம் உள்ளவர். ஆகையினால கிந்தனை தன் சிலவிலேயே படிக்க வைத்தார். கிந்தனும் படித்தானே பல பல கலைகளை. கிந்தன் நல்ல பள்ளி பிள்ளைகளோடு கள்ளங்கபடு இல்லாமல் படித்தானே பல பல கலைகளை. கிந்தன் கொடுத்த கொஸ்டின்களுக்கெல்லாம் பாஸ் மார்க்காய் எடுத்த ஸ்காலர்ஷிப்பிலே மிக நேக்காய் படித்தானே பல பல கலைகளை. கிந்தன் நல்ல பள்ளி பிள்ளைகளோடு கள்ளங்கபடு இல்லாமல் படித்தான். வேகமாக உத்தியோகத்தில் மனசை விரும்பி படிப்பதினிலே பெற்றான் பரிசு. ஜாகிரபி ஹிஸ்டரி தமிழும் இங்கிலீஷு தக்கபடி மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் படித்தானே பல பல கலைகளை. கிந்தன் இப்படியாக நம்ம கிந்தன் பரீட்சைகளில் எல்லாம் தேறி பிரின்சிபாலுடைய உதவியினாலே ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் உத்தத்தையும் பெற்றான். தன் ஊருக்கு புறப்பட்டான். அங்கே ரயில்வே ஸ்டேஷனிலே வந்து காத்துக் கொண்டிருந்தார் பழைய வாத்தியார். கிந்தன் ரயிலிலே இருந்து இறங்கின உடனே வாத்தியார்
அப்படியே அவனை கட்டி தழுவி கிந்தா நீதிதன் உன்னை கிண்டல் செய்தேனந்தோ நானோரோ பித்தன் கிண்டல் செய்தேனந்தோ நானோரோ பித்தன் கிந்தா விலகி போடா, பக்கத்திலே வராதே என்று சொல்லுகிற அதே வாத்தியார் படித்து உத்தியோகம் பெற்று வந்த கிண்டனை மார்போடு அணைத்து வரவேற்பளிக்கிறார். இதற்கு கல்வி அல்லவா காரணம்? கல்வியினாலேதான் தீண்டாமையை அறவே ஒழிக்க முடியும் என்பதை ஊரார் தெரிந்து கொள்வதற்காக நான் இந்த கிண்டனார் காலட்சேபத்தை செய்தேன். இப்பொழுது சொல்லுங்கள், நான் பைத்தியக்காரனா? இல்லை இல்லை இல்லை. ஏன் இல்லை? பைத்தியக்காரன் தான். சாசனத்தின்படி புஷ்பாவை மணக்க வேண்டியவன் வேறொரு பெண்ணை மணந்திருக்கிறானே, அது பைத்தியக்காரத்தனம் அல்லவா? அல்ல, சாசனத்தை மட்டும் கருதி அந்த பெண்ணை கல்யாணம் செய்திருந்தால் அதுதான் பைத்தியக்காரத்தனம். பூபதி, காகிதத்தில் எழுதி வைத்த கட்டுப்பாட்டுக்கு அடங்கியதல்ல கல்யாணம். நீங்கள் நல்லதம்பி மீது கொண்டு வந்த வழக்கு சரியானதல்ல. ஆகவே நாங்கள் அதை தள்ளுபடி செய்கிறோம். நன்றி கட்ட ஜனங்கள். ஜனங்கள் அல்ல, நாமேதான். பூபதி, காலம் மாறிவிட்டது. சிரிங்க. இந்த சிரிப்பு தான் நம்ம நாட்டுக்கு இப்ப ரொம்ப தேவை. ஏன்னா நல்லா சிரிக்கிற மனத்துல கள்ளம் கபடு ஒண்ணும் இருக்காது. சிரித்துக் கொண்டே இருந்தால் உடம்பிலே வியாதிகள் ஒன்றும் வராது என்று நான் மட்டும் சொல்லவில்லை, தன் வருமானத்தை கூட மறந்து ஒரு டாக்டரும் சொல்லி இருக்கிறார். மிருகத்து சிரிக்க தெரியும், மனிதனுக்கு தான் சிரிக்க தெரியும். அப்படி இருந்தும் மனிதன் ஏன் சிரிக்காமல் இருக்கிறான்? நாட்டின் சீர்கேட நிலைமையும் பஞ்சமும் பட்டினியும் தான். இந்த சீர்கேட நிலைமை மாறி எல்லோரும் ஆனந்தமாக சிரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் இந்த கூட்டை கொண்டு வந்தேன். கூட்டுப்பணை முறையை நாட்டில் ஏற்படுத்த படாத பாடுபட்ட இந்த ராணிக்கு உங்கள் சார்பாக என்னுடைய நன்றியறிதலை தெரிவிப்பதோடு இதோ இந்த மாலையையும் அணிவிக்கிறேன். பெரியோர்களே, அவர்கள் இந்த புது திட்டம் நாடெங்கும் பரவ வேண்டுமானால் நீங்கள் ஒவ்வொருவரும் நல்ல தம்பிகளா